ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மயில் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த சேனலில் ஒரு பழைய அப்டேஷன் தான் நம்ம சொல்ல போகிறோம். இது ஒரு ரிமெம்பரன்ஸ் மெசேஜ். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்ட் 2 டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் மறுபடியும் ஒரு டைம் உங்களுக்கு ரிமெம்பருக்காக இந்த வீடியோ மறுபடியும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி ரவுண்ட் 2 கவுன்சிலிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதா வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது வரைக்கும் ரவுண்ட் 1ல சீட் வந்து எடுத்து அது வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்த சீட்ஸ் எல்லாமே நம்ம ரவுண்ட் 2க்கு சொல்லியிருந்தாங்க. அதில் சாய்ஸ் ஃபில்லிங்குங்கிற ஒரு ரவுண்ட் 2 எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 23rd வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு 5 PM வரைக்கும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. சாய்ஸ் லாக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா 20th மார்னிங் 10 o'clock இருந்து எனேபிள் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நமக்கு நேற்று மார்னிங் எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஸ்டில் நமக்கு 2 more days இருக்குது. ஸோ இதுக்கான ப்ரொவிஷனல் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 25th அன்னைக்கு, செப்டம்பர் 25th அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனுடைய ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 26th வந்து நமக்கு ரவுண்ட் 2 உடைய ரிசல்ட் வந்து நமக்கு தெரியும். ஸோ அப்போ தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் சீட் எடுத்த மாணவர்கள் எல்லாரும் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா October 5th வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ October 5th நம்ம வந்து ஜாயின் பண்ணிடணும். ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 25th ப்ரொவிஷனல் ரிசல்ட்டு, 26th வந்து ஃபைனல் ரிசல்ட்டு. அதில் கிடைக்கிறவங்களுக்கு எல்லாரும் October 5th போய் அந்தந்த கன்சர்ன் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடணும். ஸோ இது வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான ஷெட்யூல். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7.5 ரிசர்வேஷனுக்கு ஆல்ரெடி எத்தனை சீட்ஸ் இருந்துச்சுன்னு போன டைம் சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரிமைனிங் ஒரே ஒரு சீட் மட்டும் SCA கம்யூனிட்டியில் ஒரே ஒரு சீட், அது ஸ்பெசிஃபிக்காக கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் ரிசர்ச் சென்டரில் இருக்கிறதா வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனும் அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கு அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க 29/2024. அது மட்டும் இல்லாமல் 92.5 ரிசர்வேஷன்லேயும் சம் சீட்ஸ் வந்து இன்னும் பெண்டிங் இருக்குது, அதையும் இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே மார்னிங் வந்து நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வெப்சைட்டில் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ MBBS ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டாவில் நியர்லி 60 சீட்ஸ் இருக்குங்க. அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் 35 சீட்ஸ் வந்து 2 கேட்டகரியில் இருக்குது. ஒன்று 25 மேனேஜ்மெண்ட் கோட்டா, 15 NRI அண்ட் NRI லேப்ஸ் கோட்டா. ஸோ இந்த 60 அண்ட் 35 டோட்டலாக பார்த்தீங்கன்னா 95 சீட்ஸ் வந்து 92.5 ரிசர்வேஷனில் இன்னும் அலோகேட் ஆகாமல் இருக்குது. ஸோ இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரிமெம்பரன்ஸ் வீடியோவை தான் நம்ம வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ கம்யூனிட்டி பார்த்தீங்க அப்படின்னா OC கம்யூனிட்டியில் 19 சீட்ஸு, BCக்கு 16 சீட்ஸ் இருக்குது. BC முஸ்லீமில் ஒன்லி 1 நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. MBCக்கு 12 நம்பர் அண்ட் SCக்கு 11, SCAக்கு 1 சீட் இருக்குங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர் கன்னியாகுமரி ஒரு காலேஜில் மட்டும் கவர்மெண்ட் கோட்டாக்கு இன்னும் 60 சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறதும், அதிலே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 20 சீட்டும் இந்த NRI லேப்ஸுக்கு 15 சீட்ஸும் இருக்குங்கிறதையும் அவங்க நோட்டிஃபிகேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மறக்காமல் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எக்ஸ்டென்ஷனுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்துட்டு நீங்கள் இன்னும் ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ரவுண்டுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 26th ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் October 5th வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ வெரி ஆல் த பெஸ்ட். Kindly share this video to your friend circle. Thank you.